நண்பர்களே வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டில் அப்பா அம்மா பாட்டி அத்தை எல்லாரும் குழந்தை வேலை என் தலையில கட்டி விட்டுட்டு திருப்பூருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் தான் அவனை பார்த்துக்கணும். காலையில எங்க அம்மா எனக்கு காஃபி போட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டே ஊருக்கு போயிட்டாங்க. சரி கடைக்கு போயாச்சு காஃபியை குடிக்கலான்னு பார்த்தா செந்தூருக்கு கால் பண்ணா செந்தூர் போனே எடுக்க மாட்டேறான். கல்லூரி விடுமுறை அளவா குப்பர் அடிச்சு தூங்குவான்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற வழியே இல்லாம காஃபி குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல நானே காஃபி போட்டு நானே குடிச்சிட்டேன். நான் மட்டும் காப்பி தண்ணி குடிச்சா பத்தாது, அருக்காணிக்கும் கல்நீர் தண்ணி வைக்கணும். அருக்காணிக்கு கல்நீர் தண்ணியை வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா வாட்ச் மேனும் வாட்ச் உமனும் இவனுங்களுக்கு பிஸ்கெட் போடலான்னு பார்த்தா பிஸ்கெட் காலி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைகளை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கு. அந்த குழந்தைகளை காட்டணும்னா சொல்லுங்க, கண்டுபிடிச்சி வீடியோ போடுறேன். அப்புறம் அருக்காணிக்கு கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி கொடுத்துட்டு கொண்டு வந்து கட்டிட்டு மேவ போட்ட அப்புறம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து கல்லூரியில கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண குழந்தைவேல் வானா கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிட்டான். குழந்தை வேலை என்னமோன்னு நினைச்சங்க, ஆனா பையன் பரவாயில்ல, நல்லாதான் பவுலிங் போடுறான். எல்லாம் அண்ணன் கொடுத்த பயிற்சி தான். கிரிக்கெட் விளையாட நம்ம செந்தூர் பாயும் தோல்ல பைய மாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. எதுக்காக தோல்ல பையன்னு பாத்தீங்கன்னா பையக்குள்ள மடிக்கணினி இருக்கு. வேலை செய்யும் போது லைட்டா பசியானனால குழந்தை வேலை போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வாடான்னு சொன்னோம். எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பையனுக்கு என்னைய ஏமாத்துறதே வேலையா போச்சு. இப்போ நாங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா செந்தூரோட புல்லட்டை எடிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் எடிட் பண்ணவே இல்லை, அறகுறையா நிக்குது வேலை. அப்புறம் குழந்தைவேல் எங்கிட்ட வந்து அண்ணா சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு செய்யலாமான்னு கேட்டான். தம்பி கேட்டு அண்ணா செய்யாம இருப்பனா வாகனத்தை எடுத்துட்டு நேரா கறி கடைக்கு போய் அளவா 1.5 கிலோ கறி எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யலான்னு செந்தூர் பாய் இணையதளத்துல பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்மெல்லே செம்மையா இருக்கு நண்பர்களே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு குழந்தைகள்ட்ட கேட்டா அருமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு செந்தூர் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான். செந்தூர் கிளம்புனதும் ஊருக்கு போனவங்கள திரும்பி வந்துட்டாங்க. 4 பேரா போனவங்க 8 பேரா திரும்பி வந்தாங்க. வந்திருக்கிற உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் ஸ்டே. லுங்கியை கட்டிட்டு உட்காந்து பப்பாளி பழம் கட் பண்ணிட்டு இருக்காருல, இவர் தான் எங்க பெரியப்பா. இரவு உணவுக்கு எங்க அம்மா இட்லி சட்னி பஜ்ஜி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சமூகத்துக்கு ஒரே புன்னகை தான். வீட்டுக்கு வந்த உறம்பறைகளோட உட்காந்து இரவு உணவு எல்லாம் முடிச்சுட்டு இந்த நாளையும் முடிச்சாச்சு. டாடா பாய் பாய்.